இந்த பதிவில் ஐஓபி நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு டிரான்சாக்ஷன் பின் இது வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னும், பாஸ்வேர்டு டிரான்சாக்ஷன் பின் வந்து உங்கள்கிட்ட இல்லை மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. ஐஓபியில் நெட் பேங்கிங் வெப்சைட்டு புதுசாக சேஞ்ச் ஆன காரணத்தால் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இன்வேலிட் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். புது வெப்சைட் வந்த காரணத்தால் உங்களோட லாகின் ஐடி சேஞ்ச் ஆகியிருக்கும். இதை சரி பண்ணுற விதமாக லாகின் ஐடியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு பதிவும், கண்டுபிடிச்ச அந்த ஐடியை ஆக்டிவேட் செஞ்சு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருக்கேன். இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்னோட அக்கௌண்ட்டு லாகின் ஆகலை அப்படின்னு என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட லாகின் ஐடி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் திரும்பவும் உங்களோட லாகின் ஐடி என்ன சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற பழைய பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் செஞ்சுட்டு புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி தான் லாகின் பண்ணணும். பழைய பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும். இது சம்மந்தமான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பாரில் ibanking.iob.bank.in இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். லாகின் ஆர் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள செட்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சேஞ்ச் பாஸ்வேர்ட் டிரான்சாக்ஷன் பின் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால், உங்களோட பழைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை சூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை மாற்றலாம். இதுவே உங்களுடைய பழைய டிரான்சாக்ஷன் பின் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட நியூ பின்னை அப்டேட் பண்ணலாம். எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் பின் வந்து தெரியல, அதனால் ஃபர்கட் செட் டிரான்சாக்ஷன் பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செட் டிரான்சாக்ஷன் பின் இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பின் நம்பரை இங்கே கொடுக்குறேன். ரீஎன்டர் பின் நம்பர் அதே பின் நம்பரை இங்கே கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற டிரான்சாக்ஷன் பின் வந்து 6 டிஜிட்டில் இருக்கணும். தொடர்ச்சியான நம்பராக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 012 123 இது போல் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் வேலிடேஷன் மெத்தடில் டெபிட் கார்டு ஓடிபி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம் பின் நம்பரை இங்கே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய டிரான்சாக்ஷன் பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.